எண்ணி துணிக கருமம் துணிதம்பின் எண்ணுவோம் என்பது இழக்கு. வள்ளுவர் வந்து சொல்கிறாரு, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணிட்டே எண்ணமிட்டுன்னு. இவனுக்கு எண்ணமிட்டுனே இருந்தால் ஜெயிச்சலான்றானுங்க. அவன் செயல்பட ஆரம்பித்த பேர் என்ன பண்ணக்கூடாது, எண்ணமிடவே கூடாது. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது. செயல்படும் போது எண்ணி யோசித்துக்கலாம் அப்படின்னா அது என்னவா இழுக்கு. ஏன்னா நமக்கு ஒரு சிந்தனை ஆற்றல் இருக்குது. நம்மளால் என்ன பண்ண முடியும், முன்னாடியே நம்மளால் சிந்திச்சுக்க முடியும். இப்போ நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு கேட்டால், பொருளில்லாருக்கு இவ்வுலகில்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகில்லை. அருளும் பொருளும் என்ன? அருள் பொருள், பொருள் என்றால் என்ன, அருள் என்றால் என்ன அப்படின்னு பேச போகிறோம். பொருள் அப்படின்னா நீயே ஒரு பொருள் தான், ஆப்ஜெக்ட் தான். நீ ஒரு ஆப்ஜெக்ட் தான், நீ ஒரு ஆப்ஜெக்ட் தான். பார்க்கப்படும் பொருள் தானே நீ. என்ன உயிரோட்டம் உள்ள ஒரு பொருள், அவள் தான். அசைய தெரிஞ்ச, நடக்க தெரிஞ்ச, பேச தெரிஞ்ச, சிரிக்க தெரிஞ்ச, சிந்திக்க தெரிஞ்ச பொருள் தானா? பொருள் தானா நீ? பொருளா இல்லையா? உன்னை ஒரு பொருளை நீ நினைக்கலன்னா, நீ ஒரு பொருள், உன்னை நீ ஒரு பொருளை நினைக்கல, அப்போ நீ யாரு? அது கூட பொருள் தான். இது ஒரு பொருள் தான், இது ஒரு பொருள் தான். ஆனால் இந்த பொருள் என்னவா பண்ணல, தன்னை ஒரு பொருளாக தெரிஞ்சுக்காது. இது என்ன, நான் இதை ஒரு பொருள்னு சொல்கிறேன், அதுக்கு ஒரு பொருள் தெரியுமா? நான் ஒரு பொருள் அதுக்கு தெரியுமா? பாரு உன்னை எப்படி வளர்த்துட்டு இருக்கிறான். நான் பொருள்னா நுவோன்னு நினச்சினுக்கிறேன். நீ அதில் வர ஒரு கேள்வி கேட்டு ஒரு சச்சாங்கத்துக்கு எடுத்து வந்து அதை ஒரு பெருசாக வர ஆக்கி போட்டு அதை வர பெருசு என்ன இவ்வளோ அல்பமாக இருக்கிற விஷயத்தை இப்படி போய் கேட்டுமே. இப்போ உன் டென்ஷன் ஆகிடும். ஐயோ ரொம்ப நேரம் பேசுவான் பொழுது ஆளு நினச்சா எத்த ஒன்று ஒரே சாட்டு கோல், செம்ம கோல். நாயா இது சே. பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைன்னா உடம்பு இல்லைன்னா என்ன இல்லை, இந்த உலகம் இல்லை தானே. இந்த உலகில் இருக்கிறதுக்கு என்ன ஆகணும் உனக்கு? உடம்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் இருப்பியா நீ? தெளிவாக தானே சொல்லிட்டு போயிடறேன் தாத்தா. சிந்திக்கதே இல்லை சார், நாங்கள் அதெல்லாம் முடிவு பண்ண கிடையாதுங்க. அவர் பொருள் இல்லைன்னா என்ன சொல்லிட்டாரு, மாடு இல்லை, பணம் இல்லை, இப்போ வீடு இல்லை, வாசல் இல்லைன்னு தானே சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அப்படி தான் யோசிப்போம். ஏன்னா முதல் பையன் கேன பையனாக இருந்தால் முட்டா பையன் பின்னாடி கேன பையனாக தான் இருப்பான். ஆனால் நல்ல வேலை திருக்குறள் மட்டும் அப்படியே இருக்குது. அதை நமக்கு தான் மாற்றி போட்டு இருந்தானுங்கன்னு வச்சுக்கோ, நமக்கு அதை நாரி போயிட்டு இருக்கோம். நல்ல வேலை என்ன இருக்குது, திருக்குறள் மட்டும் அப்படி இருக்கு. அப்போ பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் உடம்பு இல்லாமல் நீ என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. உடம்பு முழுமையாக இருக்குதா? இப்போ இன்னொரு பாயிண்ட் இருக்குது, பொருள் குறைந்தா அப்போ என்ன இல்லை, இந்த உலகம் நன்மை தானே பூமியை அனுபவிச்சிக்க முடியும், முருகந்தா தானே வாசனை அனுபவிச்சிக்க முடியும், கேட்டால் தானே ஒளியை அனுபவிச்சிக்க முடியும், பார்த்தா தானே எல்லாத்தையும் காட்சிகளை அனுபவிச்சிக்க முடியும். அப்போ புலன்கள்லாம் என்ன பண்ணால் தானே, பொருளே எப்படி இருந்துருக்கணும், விசேஷமாக இருக்கணும்ல. அந்த பொருள் எல்லாம் விசேஷமாக இருந்தால் அருள்ன்றான். அருளும் வெளியே எங்கேயும் இல்லை. உடம்பு ஒரு பொருள், அந்த உடம்புல இருக்கிற அந்த பொருள்கள் எல்லாமே, அந்த பொருள் எல்லாமே சரியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், அருள். பக்கத்து விட்டு மாதிரி சோமரியாக போயிட்டான். நம்ம என்ன செய்யலை, நம்மளை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. யாரை பொருட்டாக எடுத்துக்கல, நம்மளை. உன்னையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கணும். அப்போ நீ யார் தான் பொருட்டாக எடுத்துக்கணும்னு அர்த்தம், நீ ஒரு பொருள், நீ ஒரு விசேஷம், நீ சாதாரண ஆளு இல்லை. இப்படி நீ புரிஞ்சினா எப்படி இருப்ப, உன்னை கொண்டு தான் இந்த உலகமே அப்படி ஒன்று சொல்லி கொடுத்தானா? இல்லை, என்னை கொண்டு தான் அப்படின்றான். யாரு எங்கே போனாலும். நல்ல பேச்சாளர் ஒருத்தர் பேச்சு கேட்டுக்கிறீங்க, அவர் மறைமுகமாக ஒன்று சொல்லினே இருப்பார், நாங்கள் விசேஷமானவங்க, நாங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்க, நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு ஏகாம்பரம், எங்களுக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லாமல் உனக்கு அது தெரியுமா இது தெரியுமா அப்படி பண்ண இப்படி பண்ண என்ன சொல்கிறார் ரகசியமாக, நான் ஒரு பெரிய ஆள், நான் ஒரு விசேஷமானவன், நான் ஒரு அப்பா டக்கரு அப்படின்னு சொல்லிருப்பார். நீ உட்காந்துக்கிறேன், நீ யார், நீ கேட்கறதுக்கு மட்டும்தான். ஒரு அற்புதமான ஒரு பாட்டை எழுதி வச்சுறான், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் என்ன தெரியுமா சொல்லி வச்சுக்கிறானுங்க. நாங்கள்லாம் பேசுவோம், நீங்கள் கேட்டுன்னு காது ரெண்டு குத்துக்கிறாங்கல்ல உனக்கு, அதான் நாங்கள் பேசுறது கேட்குற பற்றி அதுதான் பெரிய செல்வமே உனக்கு. ஏன்னா உட்காந்துக்கிறவனுக்கு செவிட்டுலாலா, அவன் ஒரு செவிட்டுலாலா, அவனுக்கு என்ன பண்ணாது, காது கேட்காது.
உனக்கு சொல்லித்தரேன். இப்போது காது கேட்காரமே பேசுகிறாயா? பொருள் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆயா சொல்லிட்டு போகிறான் நமக்கு. இந்த பொருள் எப்படி இருக்கணும்? கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. பொருள் தான் எப்படி இருக்கணும்? கூன் குருடு பேடு செவிடு நீங்கி பிறந்தால் நீ யார் தான்? அருளாளன்தான். நீ யார் தான்? அருளாளன்தான். உனக்கு அருள் ஆளப்பட்டதுனால தான் நீ என்ன ஆயிட்டுக்கிற? கூன் குருடு செவிடு பேடு நீங்கி போதாதா? போதுமா? போதாதா? வேற என்னென்னோ கேட்டுனுக்கிற. விரல் இல்லைன்னு கஷ்டப்பட்டுனுக்கிறான். மோதிரம் இல்லை சார் எனக்குன்றான். விரல் இல்லையா மோதிரம் இல்லையா? எதுக்கே வலிக்கணும் சார்? நீங்கள் 2-3 மோதிரம் போட்டுன்னு பேசிக்கிறீங்க சார். இந்த சிவா இது முன்னாடி இப்படி தான் இருந்தான், ஒரு மோதிரமும் போடாமல் சும்மா இப்போ பின்ன காமிச்சா தானே கூட்டம் வரான். ஒன்றுமே இல்லைன்னா நினச்சிப்பான். பாவம் ஏழை சிவா பொழுது வேலைக்கு ஆகாது ஒரு அந்த வெட்டு மஞ்சள் அந்த இது போட்டு டப்பாவிலேயே உட்காந்துக்கிறாரு அப்படின்னு நான் எப்படி இருப்பான்? மதிப்பான்? 10 வருஷமாக அப்படியே உட்காந்துக்கிறான். மதிப்பானாயா ஒரு மனுஷன்? அப்போ என்ன தேவைப்படுது ஒரு மனுஷனுக்கு? மாற்றமும் வளர்ச்சியும் அவசியம் சந்திச்சே ஆகணும். அந்த முன்னாடி ஒரு வேறு மேட்சியில் உட்காந்துருந்தாயா, இப்போ எப்படி உட்காந்துக்கிறான்? சொல்ல முடியாது. அடுத்தது சிங்கம் எப்படி ஆகிட்டு இருக்கோம்? தங்கமாக கூட ஆகிட்டு இருக்கோம். என்ன சொல்லுது? இந்த பக்கம் ஒரு 2 கிலோ, இந்த பக்கம் ஒரு 2 கிலோ சிங்கம். எப்படி இருக்கும் கூட்டம்? சிங்கம் பார்க்கறதுக்கே கூட்டம் வரும். இந்த பக்கம் 2 கிலோ தங்கத்தை வச்சுக்கிறான். அந்த ஆள் என்ன பண்ணுவான்? என்ன பார்க்குறானோ இல்லையோ, அந்த சிங்கத்தை பார்க்க வருவானா வரமாட்டானா? விஷயம் மாட்டிங்கிறதுல இல்லை, உன் மேலே இருக்கிற எனக்கு அக்கறை. என்னுடைய பார்வை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உன் மேலே எனக்கு என்ன ஒரு அக்கறை. நம்ம எல்லாரும் மேலேயும் அக்கறை உள்ள ஒரு மனுஷன் எழுதிட்டு போய்க்கிறான். பொருளெல்லாம் இருக்குது, இவ்வுலகம் இல்லை. ஒன்றே நீ நினச்சிக்கணும், அப்போ நான் தான் பொருள். நான் பொருள்னு ஆகிட்ட பிறகு எனக்கு என்னென்ன தேவைப்படுது அதெல்லாம் யார் சாதிச்சிக்கணும்? ஒரு தூக்கணாங்குருவி அந்த கூண்டை கட்டுறதுக்கான நாலேஜ் எங்கேயா வச்சுங்குதே? எங்கன்னா புக்கில் போய் படிச்சா? அழகா ஆடி போகிறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு ஒரு வழியா. டாய்லெட் போச்சுன்னா தனியாக வந்து வந்துடும். எங்கேயா போய் கற்றுக்குச்சு? பூனை அழகாக பள்ளம் நோண்டி பேன்ட்டு மூடி வச்சுட்டு வந்துடுது. யாருன்னா கூப்பிட்டு சொல்லி கொடுத்தா நம்மளாம் பூனைங்க பேலும்போது நோண்டிட்டு சொல்லியே கொடுக்கலையா? எப்படி? பூனைக்கு அந்த குருவிக்கு எறும்பு ஒன்று மேலே ஒன்று அப்படியே எப்படியும் போயின்னு இருக்கும். ஒரு சின்ன கொம்பில் ஊந்தா செத்து போடுது, தண்ணியில் கீழே ஊந்துடும். ஆனால் அவ்வளோ நேர்த்தியாக போயின்னுக்குது. ஒன்றும் வர முட்ட மாட்டேங்குது. இவ்வளோ மனுஷன் பாரு, எங்கன்னா சரவணா ஸ்டோருக்குலாம் போய் அப்படின்னு நின்று பண்ணியா நானா? இதெல்லாம் அப்போ என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? நம்ம அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணிவிட்டு கேவலமாக நம்மளே ஆகிட்டு என்ன ஆகிட்டுக்கிறோம்? நல்ல மனுஷங்களோட பாட்டுங்களுக்கும் அர்த்தத்தை வேறு சொன்னானே, அதுக்கு வர வேல்யூ கொடுத்து அவனுக்கு வர பண முடிப்பு கொடுத்து பெரிய ஆள் வர ஆகிட்டோம். யாரை எனக்கு இருக்குன்னெல்லாம் பெரிய ஆள் ஆகிட்டுமே. இப்போ நம்ம என்ன சொல்லுவான்? இப்போ இந்த மாதிரி அர்த்தம் சொன்னால் நம்மளும் என்ன சொல்லுவானுங்க? சரியான லூசு பொழுதியா இருந்தாலே பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிறான். பொருளுன்னா உடம்பு சொல்லுங்கிறான் பாரியா. உடம்பு பொருளாக இல்லையா? ஒவ்வொன்றும் ஒரு ஆப்ஜெக்ட் தானா? பொருள்னா ஆப்ஜெக்ட் தானே. பொருளுக்கு பொருள்னா என்ன? இன்னொரு பொருள் இருக்குது, அர்த்தம் தருத்தல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அர்த்தம் கூட பொருள் தானே. பொருள் நிறைந்த வாழ்க்கை ஒரு பொருள். பேச்சில் ஒரு பொருள் இருக்கணுங்கய்யா. சும்மானா பேசுகிறீங்க, எதுவுமே அர்த்தமே மீனிங்லெஸ். மீனிங்க்கு ஒரு பொருள்னு பேரா? யார் மீனிங் தருவான் வாழ்க்கைக்கு? உன் வாழ்க்கைக்கு யார் மீனிங் தரணும்? நீ தான் பொருள்னு புரிஞ்சா மீனிங் தராமல் இருப்பியாயா? நீ தான் பொருள்னு புரிஞ்சிச்சனா, நீ தான் அப்படின்னு அது புரிஞ்சிச்சுன்னு சொன்ன, அதுக்கு மீனிங் தராமல் இருப்பியா? வாழ வேண்டியது நீ, வேற யாருனாவா? அப்போது பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளில்லாருக்கு அவ்வுலகம் என்பது திருக்குறள் பொறுத்த வரைக்கும் சரி. சார் இப்படி சொல்லி விட்டா எப்படி சார்? இந்த சுற்றி நாங்கள் வாழ்க்கையில் பணம்னு சொல்லி அழிஞ்சுனுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பொருளை எனக்கு தேவைப்படுதே சார், அதுக்கும் ஒரு வழியை சொல்லுங்க. நீங்கள் பெரிய அறிவாளி மாதிரி பேசிட்டு அப்படியே கதையை முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா, நான் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிறேன் வாழ்க்கையில், பாக்கிட்டே ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது, இதுக்கு எதனா ஒரு வழியை சொல்லுங்க. கைட்டி குத்துற முடியாது. ஆனால் சொல்கிறதெல்லாம் நீ வச்சு என்ன செய்யலாம்? பொருளை கொண்டு பொருள் என்ன பண்ணலாம்? செய்யலாம். கை இருக்குது, சித்திரம் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம். கரெக்ட் தானே? செயலில் இதெல்லாம் செய்ய முடியுதே. கைகளை கொண்டு என்ன செய்யலாம்? எவ்வளோ செய்யலாம். கைகளை கொண்டு நிறையா செய்யலாம்.
கை கொண்டு செய்கிற வேலைங்கள்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா? காலை கொண்டு செய்கிற வேலை செய்யலாம். நான் சேத்துல கால் வச்சா தான் நீ எங்கே வைப்ப? சோத்தில் யாரோட கால்? விவசாயி எங்கே வச்சு சம்பாதிச்சு கொடுத்தாரு நமக்கு? விவசாயி காலில் சம்பாதிச்சார், நம்ம கையில் சாப்பிட்றோம். யார் பெரிய ஆள்? காலிலே சம்பாதிச்சுட்டு போட்டான் அந்த ஆள். நம்ம கையில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றார் தொழுதுண்டு திருக்குள்ளே எடுத்துப்போம். அப்போது ஃபஸ்ட்டு நீ சம்பாதிக்கிறது ஒரு வேலை, என்ன வேலை தான் செய்யணும்? விவசாயம் தான் செய்யணும். விட்டு வந்துடுற இவர் பிச்சை கேட்டுனுங்கிற, நாங்கள் விவசாயிகளெல்லாம் காப்பாற்றுன்னு. நாங்கள்லாம் விற்க மாட்டேன், எங்களுக்கு தான் அரிசி, உங்களுக்கு தரமாட்டேன்னு என்ன பண்ணுவான்? நாங்கள் விற்க மாட்டேயா, நாங்கள் அறுத்து நாங்கள் வச்சுப்போம் போயா, என்ன பண்ணுவேன்? ஏன் அந்த 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 கத்தியாக வரல சொல்லுங்கள்? எல்லாம் அரசியல் பின்னணி மட்டும்தான். இல்லை, அரசியல் பின்னணி மட்டும்தான், வேற ஒரு காரணமோ இல்லை. பச்சை துணி போட்டு நாங்கள் இப்போ பட்னி அறுவலாம் விவசாயி நினச்சிக்கிறீங்களா? வெறும் அரசியல் தலைவர்கள் மட்டும்தான். இங்கே என்ன நடக்குது? ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. யார் போய் போராடுறது இல்லை? விவசாயி போய் போராட்டத்தில் உனக்கு டெக்னாலஜின்ற பேரில் உனக்கு நிறைய கொடுத்துட்டான். தம்பி விதை இல்லாத தக்காளி, தம்பி விதை இல்லாத செடி, தம்பி விதை இல்லாத காய். ரொம்ப சிம்பிளாக போயிடுச்சு. வாங்கிட்டு போட்டு ஏன்னா தக்காளியாக பூத்துச்சு. என்ன பண்ணுவான் விவசாயிப்பா? சார் ப்ளீஸ் எடுத்துன்னு போயிடுங்கோ, 10 ரூபா கொடுத்தா கூட பரவாயில்ல. ஏன் 3ஆவது நாள்னா அது நிலமை அழுகிடும். எங்கே சூழ்ச்சி? கொடுத்த விதையிலேயே. நாட்டு தக்காளி எவ்வளோ நாளைக்கு இருக்கான்? இப்போ இந்த தக்காளி என்ன ஆகிடும்? கொலன்னு ஆகிடும், பொதுன்னு ஆகிடும். போட்டால் பிரியாணிலேருந்து வந்தால் தக்காளி முழுசாகவே வருதியா? தக்காளி போட்டாங்களேன்னே தெரியாது. பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பிரியாணியில் தக்காளி இருக்குது தெரியவே தெரியாது. இப்போ தக்காளி தனியாக நிற்கிது. சாம்பாரில் போட்டால் தக்காளி நிற்கிது. என்ன பண்ணி வச்சுக்கிறான்? யார் ஏமாந்துருக்குறோம் பாரு. இந்த பொருள் கொண்டு நம்ம பொருள் பார்க்குறோம். பொருள் சம்பாதிக்கணுன்றதுக்காக வேண்டி என்ன நான் செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா என்னன்னே தெரியாதையே அவன் சம்பாதிச்சு வச்சுக்கிறான். யானே தெரியாமல். என்ன நான் ஒரு கோடீஸ்வரன் சொல்லிட்டு ஒரு பெருமைப்படுறான். 40 அடுக்கு மாடி கட்டி வச்சுக்கிறேன், இல்லை 4000 கோடியில் நான் ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறேன்றான். லூசு பையனாக தான் இருப்பான் அவன். இல்லை வெட்டி போட்டால் தூங்க முடியும் 4 ரூமில். என்ன புரியல அவனுக்கு? படுக்கிறதுக்கு எங்கேயா படுப்ப? ஒரே ஒரு சிங்கிள் ரூமு, பட்டா 6 அடி, நின்னா 2 அடி, வாழ்றதுக்கு அது போதுமா போதாதா? ஏன் புரியல அவனுக்கு? அவனுக்கு புரிய கட்டி போகுது. அவனுக்கு ஒத்துவதிங்கிறான். இவனு நான் சொல்றது ஏன்? எவனா ஒருத்தன் போகிறான் ரோட்லனா போய் போய் நின்றுறானுங்க. அவன் வந்துட்டான் இவன் வந்துட்டான்னாக்கா. அமலா வந்துட்டா அமலா பின்னாலாம் போய் நின்றுறானுங்க. நயன்தாராவா இப்போ கூட்டம் சேருது? அப்படியோ எங்கே தப்பு இருந்தது? யாரை மதிக்கலை? பொருள் இல்லாதவற்றையெல்லாம் பொருளாக யார் கொண்டது? அதுக்கும் பொருள் தான் காரணம்ட்டான். பொருள் இல்லாதவற்றை பொருளாக கொள்ளும் பொருள்னு சொல்லி வச்சுக்கிறான். ஏன் இந்த பொருளாக இருந்தாலும் பொருளாக புந்திச்சு? மண்டை காலி. என்ன பண்ணிட்டாங்க? உன் சிந்தனை திறனை பிடிக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகிடுவேன்? உன் சிந்திக்கிட்டே அப்படி இல்லாமல் சுயமாக சிந்தி. நான் இப்போ இங்கே இருக்கிறேன், எனக்கு என்ன தேவை? அதை அடைய முடியாதா? என்ன ஒன்றால் முடியுமா முடியாதா? அதுலேயே நீ உனக்கு கிளியர் பிக்சர் உனக்கு தெரியலன்னா நீ எங்கே அடைய முடியும்? யார் கிளியராக இருக்கணும்? விஷயத்தில் யார் கிளியராக இருக்கணும்? நான் கிளியராக இருக்கணும். 3 அடுக்கு மாடி போதும், மேலே ஒரு ரவுண்டு போதும் போட்டால் இந்த அடுத்தது வேறு எதுனா சென்டர் ஆரம்பிச்சிக்கணும். புரிஞ்சிச்சு என்ன பண்ண மாட்டேன். கடைக்கால் போடும்போதே கரெக்டாக போட்டேன் நான். அப்போ என்ன பண்ணலாம்? நான் நிறைய பேர் நம்பிக்கையே இல்லை, அவன் நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சு. எப்போ இருந்தாலும் இப்படி போட்டு வச்சுறா, இப்படி இந்த இவ்வளோ பெரிய தூண்லாம் ஏன் போட்டேன்? என் தம்பி அண்ணெல்லாம் கேட்டானுங்க. இவ்வளோ பெரிய தூணுங்கெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் லூஸு மாதிரி. அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ டிசைடிங் அத்தாரிட்டி யார்? நீ டிசைட் பண்ணாமே வாழ்ந்தேனா எண்ணிட்டேனா? அதுதான் நான் சொன்னேன். எண்ணி துணிக கர்மம் என்றதுனா எண்ணினே இருக்கிறது கிடையாது. இது எதை செய்யலாம், இப்படி இருந்துட்டு போகலாம். பிறந்துட்டோம், 18 வயசு ஆச்சு, இப்படி ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துக்கலாம், இப்படி ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்துக்கலாம், இப்படி ஒரு வாழ்க்கையை வாழலாம். அப்படி உனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அதான் பிரச்சனை உனக்கு.
உனக்கு பிரச்சனைனா உன்னை யாரும் எப்படி எஜுகேட் பண்ணல? தம்பி இப்படி யோசிக்கணும்டா, இப்படி இருக்கணும்டா, என்ன பண்ணல? உன்னை யோசிக்கவே சொல்லலை. அதனால் நீ என்ன பண்ணுற? எப்படி வாழ்றதுன்னே தெரியல. எதை கடிதாக சாப்பிட்டுன்னு எப்படி வருதோ அப்படி வாழ்ந்துன்னு அப்படி இல்லை. வரையறுத்துக்கணும். வாழ்க்கை என்ன பண்ணால் வரையறுத்துக்கணும். இப்படி இருக்கணும், நம்ம இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கணும், 2 குழந்தை போதும், ஒரு வீடு இருக்கணும், நீடிக்குது கிணறு இருக்கணும், இல்லை பம்ப் செட் இருக்கணும், ஒரு விவசாயம் பண்ணிடணும். ஒரு முடிவு பண்ணிட்டேன்னு எப்படி வாழ்ந்துட்டு போகலாம்? அதை அடைய முடியும் உன்னால். முடிவு பண்ண காட்டி என்ன பண்ண முடியும்? அப்பப்போ மாற்றினே இருக்கிற என்ன பண்ணுவேன்? லோட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான். எதுனே தெரியாது. நான் இது மாதிரி அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சு நிற்க வேண்டியது தான். இந்த 2 வீட்டு கல்யாண வீட்டுக்கு போனேன் நான் என்ன ஆகிடும்? இங்கே மோளம் வச்சுக்கிறாங்க, அங்கே சோறு போடுவாங்கன்னு அங்கே ஓடும். அங்கே சோறு போட்டுக்கிறாங்க, இலைய வெளியே வந்துருக்குன்னு இங்கே ஓடி வரோம். ஏன்? டிசிஷன் தான் பிரச்சனை. அப்போ உன் பிரச்சனை என்ன தான்? நீ என்ன பண்ணுறதுன்னா முடிவெடுக்க தெரியாத ஒரு குழப்பத்தில் நீ ஆளாயிட்ட. முடிவு தான் உன்னால் எடுக்க முடியல தவிர உனக்கு இல்லை. யாருக்கு இல்லாத திறமை உனக்கு இல்லை? யார் இந்த உலகத்தில் நம்பர் 1 பணக்காரனோ அந்த திறமை உனக்கு இல்லையா? அவனும் நீ ஒன்று தானே. ஒரே காற்று தானே சுவாசிக்கிறீங்க, ஒரே மாதிரி தானே வந்தீங்க, ஒரே மாதிரி தானே சிந்திக்கிறீங்க. மூளை மடிப்பெல்லாம். ஆனால் மூளை மடிப்பு சிந்தனை இதுங்களெல்லாம் கூட மாறுபடுதுன்றான். இப்போது உடல் மாதிரி ஒரு சிபாரிசு கடிதம் உங்களுக்கு இல்லை. ஒருத்தர் பார்த்த உடனே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கிறான்னு சொன்னால் அவர் என்ன பண்ண மாட்டாங்க? அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது உனக்கு உங்க சரீரம் சிபாரிசு கடிதம் தானே. திரும்பவும் பார், பொருளில் இருக்குது. அப்போ அந்த பொருளை சிறப்பாக இருக்கணும். அப்போ முதல்ல எதை பேணி காக்கணும்? நம்ம பொருளை. நம்ம கூழானாலும் கந்தையானாலும் ஏன் பார்த்த உடனே என்ன ஆயிடுது? அப்பீரியன்ஸ் தான். பார்த்த உடனே எப்படி இருக்கிறாரு? கரெக்ட் தானே? பா மாப்பிள்ளை ஜோராக இருக்கிறாருப்பா, உள்ள போல இருக்கலாம், அது 2வது தான் இது. ஆனால் ஃபஸ்ட்டு அப்போ அது யார் பார்த்துக்கணும்? அப்போது அருள் இருக்குது அப்படின்னா அருள் தானாக வந்ததுன்னா நல்லா கேட்டுக்குங்க. அருள் இருந்ததுனால தான் நீங்கள் இங்கே வந்துக்கிறீங்க. அருள் இல்லைன்னா நீங்கள் இங்கே வந்துட மாட்டீங்க. ஒரு பாட்டு, அருள் இல்லாத மனிதர் உள்ளம் என்ன இல்லாதது? அருள் இல்லாத மனிதர் உள்ளம் அறிவு இல்லாதது. அருள் இல்லைன்னா என்ன இருக்காது? அறிவே இருக்காது. அறிவு இல்லாத மனிதர் உள்ளம் பணிவு இல்லாதது. பணிவு இல்லாத மனிதர் உள்ளம் பண்பு இல்லாதது. பண்பு இல்லாத மனிதர் உள்ளம் அன்பு இல்லாதது. பாரியா, அன்புக்கு எத்தனை ஸ்டெப் போட்டுக்கிறான்? அருள் ஆரம்பித்து எங்கே போய் முடித்தான்? அருள் இல்லைன்னா என்ன இருக்காது? அறிவு இருக்காது. அறிவு இல்லைன்னா என்ன இருக்காது? பணிவு இருக்காது. பணிவு இல்லைன்னா என்ன இருக்காது? பண்பு இருக்காது. பண்பு இல்லைன்னா என்ன இருக்காது? இப்படி வா. அன்பு இருந்தால் என்ன வந்துடும்? பண்பு வந்தால் என்ன வந்துடும்? பணிவு வந்தால் என்ன வந்துடும்? அறிவு வந்துடும். அறிவு வந்துச்சுன்னா அருள் அடையத்துக்கு என்ன பண்ணலாம்? சூப்பராக போட்டா மாதிரி இப்போ திருக்குறளில் அன்புடையார் அன்புடையார் எல்லாம் உடையார். எப்படி எங்கள் தாத்தா அவன் என்ன சொல் சிங்கம்ல தாத்தா எப்படியா சொன்னார்? எங்கள் தாத்தா எப்படி சொல்லிடுறாரு? எனக்கு திருக்குறளை சரியாக படிக்கல, நீ வாழ தெரியாமல் போயிட்ட. திருக்குறளை படிக்கல, விளக்குறைய படிச்சுங்க. அந்த அதனால தான் என்ன ஆயிடுச்சு உனக்கு பிரச்சனையே? அதுதான் பிரச்சனை. எங்கே? அங்கே தான். என்ன பண்ணல? அப்போ விளக்குறையே தப்பு தான். அத்தனைக்கும் சொல்லுங்க, காட்டி சுட்டு போட வேண்டிய ஏழை ஏழையத்தை நம்ம தான் எடுத்து வைங்கப்பா. நீங்கள்லாம் விளக்கம் இருந்தாலும் போதும். சாமியே தப்பு தப்பாக சொல்கிறீங்களே சாமியே, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமி. தெரியுமா தெரியாத சாமி உங்களுக்கு திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்லுங்கிறீங்களே சாமி? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தாருன்னா தெரியாதுன்னு தானே சொல்லிட்டு போனான். என்னவோ மலருக்குள்ள 2 எனக்கு பொருள் தானே சொல்லிட்டு போனான். தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு போயிடறானுங்க. பேசிக்கிறாங்களா இல்லையா? போய் திருக்குறள் போய் பச்சு பார்த்தியா? உபதேசம் வாங்கிட்டு போயிருக்க எப்படி இது கரெக்டாகுதா? திருக்குறள் விளக்குற போய் பாரு, எவ்வளோ அசிங்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க. தெளிவாக தானே இருக்குது. அப்போது அன்பாக இருந்தாலும் என்ன ஆகிடுவேன் பாரு. இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ஒரே ஒரு கருவி தான் இருக்குது, அன்பு மட்டும்தான். அன்பு நான் என்ன நினச்சிக்கிறேன்? காசுக்காகவே வேலை செய்யாத.
முதல்ல மறந்துடு. முதல்ல எதை மறந்துடு? காசுக்காக வேலை செய்யறது தயவு செய்து மறந்துடு. உனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துக்குறாங்க. அப்படி கிடையாது. வேலையை வேலைக்காக செய். ஒருத்தருக்கு உதவுறோம் அப்படின்ற ஒரு வேலையை நீ செய்கிறேன்னா அந்த உதவியை பரிபூர்ணமாக செய். அவன் 5 ரூபா கொடுக்கட்டும், 10 ரூபா கொடுக்கட்டும், அடுத்தாலும் உனக்கு 20 ரூபா கொடுத்து காத்துனுக்கிறான். நீ அதை பற்றி அக்கறை எடுத்துக்காத. ஆனால் என்ன பண்ணுற, தூக்கின்னு வர சுமைதாங்கியாக இருந்துன்னு 5 ரூபா கொடுக்குறான். நீ பேரும்போதே பேசிடணும், இதை தூக்கின்னு வரதுக்கு எனக்கு இவ்வளோ ரூபா ஆகும்ன்ட்டு. நீயும் பேசலை. அவன் ஆளை பார்த்துட்டு இது மாதிரிலாம் போட்டுக்கிறான், உடனே நிறைய கொடுப்பான்னு நினச்சிட்டேன். 5 ரூபா தான் நான் தருவேன். உடனே என்ன பண்ணேன், டமால்னு போட்டு வந்துட்டியே. நீ போட்டதை 10 பேர் சுற்றி பார்த்துக்கிறானே. அந்த வியாபாரம் மட்டும் கிடையாது, அடுத்த வியாபாரமும் வராது. ஆல்மா அவனுக்கு தூக்கத்துக்கான தகுதிக்குதாயா? மெதுவாக இறக்க முடியும்னா ஒரு பொருளை தூக்கு, இல்லை என்ன பண்ணாத, தூக்காத. போட்டுற, காசுக்காக போட்டுற. அப்போ நீ வேலை எதுக்காக செஞ்ச? நேசிக்கவே இல்லை. நீ என்ன செய்யவே இல்லை, அன்போடு அதை அணுகவே இல்லை. எல்லாத்தையும் அன்போடு அணுகு. கொடுத்தவங்களாம் சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஐயாவுக்கு ஃபோனு கொடுத்தேன், அப்படியே வச்சுங்கிறாரியா, நாங்கள் மாற்றிட்டோம் 2 வாட்டி. எதை? மேலே இருக்கிற கண்ணாடியை. ஐயாவுக்கு இதுக்கு லேப்டாப் கொடுத்தான், அப்படியே வச்சுக்கிறாரு. ஏன் கொடுத்தோன்னு ஏன் பெருமைப்படுறான்? ஒரு பொருள் உங்ககிட்ட வந்து எப்படி இருக்கணும்? உன்னை மச்ச நீ வச்சுக்கிற பொருளை எப்படி மதிப்ப? இன்னும் உன்னை மச்சு நான் செயல் எப்படி செய்வேன்? நீ போடுற செருப்புலேருந்து, நீ வச்சுக்கிற சட்டையிலேருந்து, நீ வச்சுக்கிற பேனாலேருந்து எல்லாம் உன்னை பறைசாற்றுது. அது உன்னை பறைசாற்றுது. நீ எப்படி வச்சுக்கிற, அதை எப்படி நேசிக்கிற, அதை கூட நீ எப்படி உறவாடுறேன்ட்டு. உன்னை கூட இருக்கிற பொருளே அப்படின்னா நீ செய்கிற வேலை எப்படி இருக்கணும்? அப்படி செஞ்சால் நீ எப்படியா இருப்ப? ஏழையா? பிரச்சனை எங்கே? காசுக்கு எழுதுகிற 50 வரி எழுதணும்னு சொல்கிறான் ஒரு கட்டுரை, 200 ரூபா ஃபீஸ் கொடுக்குறான்ற. திடீர்னு சொல்லிட்டான் 150 ரூபா தான் தரப்போகிறான்ட்டு. 45 வரியாக எழுதுவேன். சொல்ல வந்தது சொல்கிறதுக்கு 51வது வரி தேவைப்பட்டுச்சு. என்ன பண்ணான்? இன்னும் என்னால் எழுத முடியாதுங்க, காசு தர கட்டி பரவாயில்ல, அப்படி தானே சொல்லணும். சுருகிற அர்த்தம் மாறிடுது. அப்போ செய்கிற வேலை எப்படி செய்யணும்? காசுக்காக தயவு செய்து செய்யாது. காசு தானே வரும். அப்போது எங்கெல்லாம் இருக்கணும் நம்ம வேலையில்? அப்போது கவனமாக இருக்கணும். இந்த பொருள் மேலே, இந்த பொருளை சிறப்பாக வச்சுக்கணும்னு குளிச்சு அதை பண்ணணும். அருள் இல்லாத மனுஷனுக்கு அறிவு இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அறிவு என்ன தான் செய்யுமா? பணியுமாம். எது? அறிவு வந்து என்ன பண்ணா? பணியும். ஏன்? ஐயோ வாழ்க்கை எப்போ முடியுமோ, எப்படி முடியுமோ, அதுவும் அங்கேருந்து வந்தது தானே லூஸு. இது போனால் புத்தி இல்லாமல் இருக்கலாம், புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். என்னன்னா ஒரு நாள் என்ன ஆகிடும்? அதுக்கும் புரிஞ்சுக்கும் தானே. சரியாக பேசி தான் வைப்போமே அப்படின்ற ஒரு அறிவு யாருக்கு வரும்? அருளாளனுக்கு மட்டும்தான் வரும். அவன் என்ன பண்ணுவான்? பணிவாக தான் இருப்பான். பணிவாக தான் நீ தான் என்ன பண்ணிடுவ? அதுக்கு ஒரு தாத்தா உணர்த்து ஏட்டு போயிடுறாரு. அடக்கமடையார் அறிவிலார் என்று நீ கடக்க கருத வேண்டாம். ஒருத்தர் ரொம்ப அடக்கமாகவும் பணிவாகவும் இருந்தாருன்னா நிறைய பேர் என்கிட்ட மாட்டிப்பாங்க. நம்ம பேசுறதெல்லாம் வச்ச உடனே ரொம்ப சிம்பிளாக ஜெயிச்சு நம்மளுக்கு ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி தில்லாலங்கடி தான், ஹார்ட் பீட்லாம் மாறிடும். வீக்காகிறான்னு நினச்சிக்கிறது நமக்கு அதுதான் பலமாகவே இருக்குது. நம்மளுடைய பலம் எதுதான்? பணியும்போது என்ன ஆகிடுதுன்னா எதிரடி என்ன நினச்சிக்கிறான்னா, ஒன்றுமே தெரியாது பொழுது கணக்கு இருக்கேன். அந்த விஜயகாந்த் வர அந்த தூக்கின்னு வந்துட்டானா, அவனுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தோன்னே, டேய் உன்னை காலேஜில் சேர்த்தோன்னே அவன் தான்டா. எங்கே? அந்த வானத்தை போல வனம் படைத்த மன்னவனே. வானத்தை போல மனம் எப்படியா இருக்கும்? ஒன்றுமே இருக்காதுயா. ஒன்றுமே இருக்காது. அங்கே எதுவுமே இருக்காது. நீ என்ன வால் கொண்டு வீசினாலும் அங்கே சாவடி முடியாது. தோத்துக்கிறதுக்கான பாயிண்ட்டு அங்கே எதுவுமே இல்லை. ஏன்? நம்மளை என்ன பண்ண முடியாது? அவமானப்படுத்த முடியாது. காற்று யாருன்னா அவமானப்படுத்த முடியுமா? ஒன்றுமே இல்லை. அது காலி, டப்பா காலி. இங்கே என்ன பண்ண முடியாது? அப்போ நீ அவமானப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. வாழ்கிறதுக்கான விஷயம் 3 புரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் ரொம்ப நேர்த்தியாக பார்க்குற. நீ எப்படியா வாழாமல் இருப்ப? நீ எப்படியா வசதியாகாமல் இருப்ப? பிரச்சனை எங்கே? எப்படி இருக்கிற? ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற. ஒரு இடத்துல பண்ணிடுற, ஒரு இடத்துல படிக்க மாட்டேன்ற, ஒரு இடத்துல தில்லாலங்கடி மாதிரி ஆயிடுற. ஏன் அப்படி ஆன? எல்லாத்துலையும் ஒரே மூஞ்சை காட்டுற. நீ ஆளுக்கு ஒரு மூஞ்சி வச்சுன்னு காமிச்சுங்கிற. இல்லை இவருக்கு ஒரு மூஞ்சி, அவருக்கு ஒரு மூஞ்சி, அவருக்கு ஒரு மூஞ்சி. சார் நாங்கள் அதே மூஞ்சில் தான் சார் பேசுகிறோம். கரெக்ட்ரி. ஆனால் எங்ககிட்ட சிரிச்சினே பேசுகிறோம். அங்கே போனால் முன்னு பேசுகிறேன். அதான் என் முகம் மறந்து, அதே பல்லு, அதே மூக்கு, அதே கண்ணு கிடையாது. என் மேட்ரு
காட்டும்போது என்ன பண்ணுற, ஆளுக்கு ஏற்ற மாதிரியே காட்டுறேன். இப்போ நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்தால் உட்காருங்க சார்ன்ற, எளிமையாக வந்தாக்க நிற்க வச்சுன்னு வேலை வாங்குறேன். என்னையா எங்கே தோத்த நீ எதிராளி எடை போகிறதுக்கு நீ யாரியா? உன் வேலை என்ன? வர்றவங்களே ஃபஸ்ட்டு வந்து முதல்ல உட்கார வச்சுரு, ரெண்டாவது என்ன நில்லுங்க சார் முதல்ல இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லு, மதிச்சா? அப்போது இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் எங்கே வந்துச்சு உனக்குள்ள? அப்புறமா நீ எப்படி இருப்ப? ஏற்றத்தாழ்வோடு இருக்கிற மனம் எப்படியா இருக்கும்? அப்புறமா எப்படியா நல்லா பூத்து குலுங்குவ? நீ எப்படியா ஞானம் அடைவ? எப்படியா கடவுளை புரிஞ்சுப்ப? எப்படியா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்ப? நல்ல சோறு எப்படியா சாப்பிட முடியும் உன்னால? நீ மதிக்க வேண்டியவங்களெல்லாம் அவமதிச்சுட்ட. நீ என்னமோ அப்பா டக்குற மாதிரி முடிவு பண்ணுற இவங்க சரி இவங்க தப்புன்னு. எங்கேயா தப்புன்னு வந்தது? திரும்ப போட்டு பாரு. அன்பு தானா எல்லாம்? எதியா அன்பு? எல்லாருக்காகவும். எவன் மனம் எல்லாருக்காகவும் இறங்குமோ, எவன் மனம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பானோ அவன் எப்படி தான் இருப்பான்? வேணா அவன் இந்த மோதிரம் செயின்லாம் போடாமல் இருந்திருக்கலாம்யா. எப்பவுமே இதே வசதியாக தான் இருந்துக்கிறேன் நான். இதெல்லாம் சும்மா மாட்டினுக்கிறேன். எப்பவுமே நான் இதே மகிழ்ச்சியோட தான் இருந்துக்கிறேன். எப்படி? எப்போ? மற்றதெல்லாம் வரும் போவையா. இரவும் வரும் பகலும் வரும், நாலு ஒன்று தான். வறுமை வரும் வளமை வரும், வாழ்க்கை ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். ஸ்டேஷன் மாறி மாறி வரையா. ஒரு பிளாட்ஃபார்மில் இதை போட்டுனப்போ இன்னொரு பிளாட்ஃபார்மில் போட்டுன்னு இருக்க மாட்டோம். இதுன்னு போட்டோம். பயணம் என்ன தான்? ஒன்றே ஒன்று தான். எங்கே தான் போயின்னுக்குறோம்? அதுவும் அந்த சுடுகாடை நோக்கி தான். எங்கே தான்? அதுவும் அங்கே நோக்கி தான். இன்னும் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். எப்படி தான்? முன்ன பணக்காரனா இருந்தாக்கா சுடுகாடு இல்லையா என்ன? வேணா கரண்டில் போட்டிருக்கலாம், இல்லை சந்தன மட்டத்தில் போட்டு எறியலாம். ஆனாலும் எரி வச்சு தானே. சங்கு தாண்டி எப்படி இருந்தாலும் இல்லை சந்தனத்தில் வச்சாலும் என்ன தான்? சூடு தான். சந்தன கட்டுன்னு போய் குளிர் காய்ச்சனா சில்லுன்னா இருக்கான். அதுவும் என்ன தான் ஆகும்? எரியும். வெறுகு தட்டிலேருந்து எடுத்து வந்த வேலிங்க தமிழில் என்ன தான் ஆகும்? எரிய தான் செய்யும். அங்கேயும் குளிர்னா காயலாம். சோறு எதில் வேவும்? காயத்தை கொளுத்தி போட்டாலும் வேவும், குச்சி போட்டாலும் சந்தன குச்சி போட்டாலும். அப்போ என்ன விஷயம் இல்லை, நீ எப்படியெல்லாம் வாழ்ந்தன்றது இல்லையா விஷயம், உனக்குள்ளே எப்படி இருந்துன்றது தான் விஷயம். பித்தியாருக்கு காட்டுறது இல்லையா வாழ்க்கை, உனக்கு எவ்வளோ தூரம் புரிஞ்சுதுன்றது தான் வாழ்க்கை. அப்போது பொருளுள்ளதாக மாற்றுறது யார்? வேறு யாருனாவா மாற்றுவாங்க? பொருளே நீனாயிடுச்சு. இப்போ பொருள் யாருனாவா கொடுக்கணும் உனக்கு? அல்பம் சும்மா வந்து போகிற விஷயத்து மேலாம் நீ பொருள் நினச்சிக்கிற. இப்போ பாரு, பணம் சம்பாரிச்சுக்கிறாங்க, கண்டுபிடிச்சிக்கிறாங்க, மாடுன்றாங்க, சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு செல்வம்னா செவிச்செல்வம்னு சொல்லிட்டாரு. பொருள் நான் சொன்னார் சொல்ல. பொருளை அடையத்துக்கு போய் சொல்லியிருப்பானா? சொல்லிட மாட்டானா? பொருளை உடமையாக்கிக்கிறதுக்கு சொல்லியிருப்பானா? சொல்லிட மாட்டானா? தாத்தா பொருளை அடையிறதுக்கு சொல்லியிருப்பானா? சொல்லிட மாட்டானா? இவ்வளோ சொல்லிடுறானே, சொல்லிக்க மாட்டானா? சொல்லிடுவோம். போய் பொருள் உடைமைப்பார். பொருளை எப்படி உடைமையாக்கிக்கலான்றத போய் என்ன பண்ணேன், தயவுசெய்து திரும்ப போய்ப்பார். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டுறான் எப்படி பணம் சம்பாதிக்கிறது. நல்ல சிரித்த முகம், மகிழ்ச்சியான ஒரு ஆள், எல்லாருக்கும் உதவணுன்ற நோக்கம். எப்படி அந்த சமையல் செய்யும்போதே அப்பா 4 பேர் பசி ஆடணும் அப்படின்ட்டு. ஊற்றுத்து இட்லி தான், குளிக்காத முகம் தான். அந்த பாட்டிக்கிட்ட தான் எல்லோரும் போகிறாங்க. ஏன் அந்த இட்லி அவ்வளோ ருசியாக இருக்குது? பாண்டுறங்க கட்சி வரைக்கும் பானை தான் செஞ்சுருந்தான், ஞானியாக கூட ஆகிட்டான். ஏன் பானை எப்படி செஞ்சான்? இறைவா இந்த பானையை செய்கிறேன், இந்த பானையை வாங்கிட்டு போகிறோம்னா வசதியாகிடணும், நல்லா சாப்பாடு கிடைக்கணும், நல்லா சாப்பிட்ணும், சந்தோஷமாக இருக்கணும். வயிறு எஞ்சினே செய்கிறான். எவ்வளோ விற்கும்போது தெரியல. சந்தைக்கு போனாக்கா என்ன போடுவான்னு சரி, என்ன ஆகும் அந்த பானையே கோணையாக வந்துடுறியா? பானை என்ன ஆகிட்டான்? ஒரு ஜாக்கெட்டு தைக்கிறாங்க, 50 ரூபாய்க்கு வந்துடும். சனி என்னத்தை செய்யிடுச்சு, கோணையாக போயிடும். அது அந்த ஜாக்கெட் எப்படி போயிட்டான்? யாரோ போட்டோம், யாரா இந்த ஜாக்கெட்டு போட போகிறாங்க, போய் அழகாக ஃபிட் ஆகணும். எப்படியா வரும் ஜாக்கெட்டு? எப்படி வரும்? என்ன தேய்ச்சாலும் 50 ரூபாய் தான் கொடுக்க போகிறாங்க. எடுத்து விட்டுனுப்பான். போட்டால் இது முறிக்கி நிற்கும் அந்த பொம்பளைக்கு. கரெக்டாக இல்லையா? இவனுக்கு நல்ல நேரம் இல்லையாம்மா பார்த்துக்க. இப்போது நான் நல்லா தான் தேய்ச்சேன்னுவான். ஏன் செய்கிற வேலை எப்படி செய்யலை?
அது மேலே ஒரு பற்று. அது போடுற காப்பி சுட தண்ணி வச்சா கூட நல்லா தெரியா, சுட தண்ணி மட்டுமே, வெறும் தண்ணி மட்டுமே ஒரு மட்டமான பொம்பளை காய்ச்சி கொடுத்தான்னு வச்சுக்க, தீஞ்சு போனால் நாற்று அடிக்கும். என்ன சாதாரண சுடு தண்ணின்றீங்க? ஒரு கேடு கட்ட பொம்பளை கிட்ட சுடு தண்ணி வாங்கி குச்சி பார்த்துருங்க, வான பசு தண்ணியை வாங்கி குச்சி பார்த்துருங்க, எப்படி இருக்கான்? ஏன்டா டொக்குன்னு வைப்பான், அப்பவே முடிஞ்சு போச்சுக்காது. ஐயா வேக சி தண்ணி கெட்டுதுல தப்புடா இல்லை, தண்ணி கெட்டுது நம்ம தப்பு. நேர்த்தியாக செஞ்சால் புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணுறான்? கட்டாயமாக உன்னை கண்காணிக்கிறாங்கய்யா, உன்னை கண்காணிக்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் உன்னை கண்காணிக்குது, இந்த உலகம் உன்னை கண்காணிக்குது. நீ எந்த மாதிரியான மனிதன், நீ என்ன மாதிரி இந்த உலகத்துலேருந்து எதிர்பார்க்குற, நீ எப்படி வாழணுன்றதை யார் கவனிக்கிறது? இந்த பிரபஞ்சம். அதுக்கேற்ற மாதிரியான பரிசு உனக்கு கொடுக்க காத்துருது. யாருக்காகவும் அச்சப்படாதியா, தோற்று போயா, செத்து தானேயா போகிற, வாழ வெட்டியா இருந்துட்டு போயா, பிச்சைக்காரனா இருயா. ஆனால் எப்படி இது நேர்த்தியா இருயா, உண்மையாக இருந்துன்னு வாழ்ந்துட்டு போய் அடுத்த ஜென்மம் உண்டு. அப்படி தான் வரான் ஒருத்தனும். அதுதான் சொல்கிறான், எப்படி இருந்துட்டு போ, நேர்த்தியாக இருந்துட்டு போ, சரியாக இருந்துட்டு போ. என்ன ஆகிட போகிற? பணம் வரும், அது எப்படி வராமல் போகும்? டீ சரியாக போட்டால் எப்படியா குடியாமல் போயிடுவான்? காட்டுறதுக்குன்னே போடுற சாக்கரிமா போட்டு கல்றா, தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நல்லா இருக்கணும்னு நினச்சி போட்டேன்னா எப்படி இருக்கும்? அது புரிஞ்சுக்காத ஒரு மனுஷன் மாட்டா வர மாட்டாங்க. டீ கடைக்கு ஒரு மனுஷன் நல்ல வர மாட்டான், உன்னை ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவான். அப்படிங்கும்போது நல்லா இருக்குதுப்பா, நல்லா இருக்கும் நினைப்பானா நத்தை சேர்த்து 10 ரூபா 5 ரூபான்றானுங்க, சுத்தண்ணி கொடுத்து. சாப்பிட எங்கேயா போவான்? பக்கத்து வீட்டுக்கா? சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன கவனிக்க மாட்டேன்ற. இந்த பெரிய கப்பலை எல்லாம், பெரிய திமிங்களை எல்லாம் அடிச்சு கவுக்கிறது இல்லையா? ரொம்ப பொடிசா ஒரு கூட்டம் வரும், அப்படியோ கவுத்துட்டு போடும். செனாக்கு நீனு வாங்காது, எதை கப்பலே கவுத்துரும் பார்த்துக்க. பெரிய திமிங்களை என்ன செய்யறது இல்லை கப்பலை. உன் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை உன்னை சாகடிக்கிறது இல்லை. நீ சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிற, எல்லாம் சின்ன சின்ன செனாக்குனிகளாக தான் சேர்த்து வச்சுருந்து மொத்தமான உன் கப்பலே சாட்சி போச்சு. ஆனால் நீ என்ன சொல்கிறப்பா, பிரச்சனை ஒன்றும் அவ்வளோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலையே. அதானே பிரச்சனையே. வாழ்ந்தது எப்படி? ஓ இப்படி ஒரு வரம் கொடுத்துக்கிற இறைவா, என்னை இப்படி ஆக்கிட்டேன், மனுஷன் ஆக்கிட்டேன், நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு பாடு பண்ணணும். எல்லோரும் நானும் நல்லா இருக்கணும் போது நான் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சியா? எவனை எக்கன்னா கெட்டு போங்க, நான் நல்லா இருக்கணும். கரெக்டா? சரியா தப்பா? இது இந்த சிந்தனை நல்லதா? எல்லோரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறோம், எப்படி தான் இருப்பான். ஒரு காலம் அவன் பார்க்குறதுக்கு ஏழையாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஒரு காலம் அவன் பார்க்குறதுக்கு ஏழையாக தெரியலாம், ஒரு காலம் அவனுடைய முகம் வாடி போயிருக்கலாம், அவன் முகம் வாடி போயிருக்கலாம், ஒரு காலம் அவன்கிட்ட நல்ல துணி நல்ல மணி இல்லாமல் போயிடலாம். என்றாவது ஒரு நாள் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், என்றாவது ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்படி தான் இந்த சிவா ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிறாரு. நான் உனக்கு சொல்கிறேன், நீ நேர்மையாரு, உனக்கு பரிசு இருக்குதுன்ற. நீ நேர்மையாக இருந்தேன்னா நீ ஏன் கூலிக்கு மாறி வச்சுக்கிற? நீ 10 ரூபா கொடுத்தாங்கன்னு 10 வட்டி மட்டும்தான் தட்டுவியா என்ன? உண்மையிலே அழியா, கூலிக்கு அழாத. கூலிக்கு அழுதா என்ன இது அசிங்கமாக இல்லை? எந்த வேலையுமே கூலிக்கே செய்ய பார்க்குற. செருப்பை தைக்கிற, நீ செருப்பு தைக்கிறனாவே இரு, ஆனால் திரும்ப இந்த வாரம் அறக்கூடாது, இந்த மனிதன் வெளியே போய் அவமானப்படக்கூடாதுன்னு நினச்சி தைக்கிறவங்க நல்லா தானே இருப்பான். அவன் தான் தோத்தாப்புரி, அவன் தான் விசேஷமான மனுஷனாக மாறிட்டான். ஒரு செருப்பு தைக்கும் போதே கூட என்னவா செய்யலாம்? ஒரு சமையல் வேலைக்கு போ, எப்படி செய்? ஒரு ஆட்டோ ஓட்டு, உட்காந்துக்கிறோம் மனுஷன் நல்லபடியாக போய் சேரணும்னு நினை, சுற்றி காமிச்சிட்டு போகிற, உன்னை கவனிச்சுக்கிறாங்க, உன் வாழ்க்கை எப்படியா நல்லா இருக்கான்? ஆட்டோ ஓட்டுறதுனால உன் வாழ்க்கை கெட்டு போல, அசிங்கமாக ஓட்டுறதுனால தான் உன் வாழ்க்கை கெட்டு போச்சு. அப்படி ஓட்டுற எல்லாரும் அடுத்தது வேறு வண்டி வாங்குறாயா? எப்படி ஓட்டுறவன்? பொறுப்பாக நேர்மையாக இருக்கிறவன் வண்டி வாங்கணும். கட்டாயமாக மேலே தான் வளரும். எப்போ கெட்டு போனோன்னு நினைக்கிறேன், அப்போ கேடு நினைப்பேன். சொல்லிட்டு போயிடறாங்க, கெடுவான் கேடு நினைப்பான். நல்லது நினைப்பேன். எப்படி வைப்பான்? சூப்பராக தானே இருப்பான்.
புரிஞ்சு வச்சுக்கோ. பொருளில் இருக்க அவ்வுலகம் இல்லை, அருளில் இருக்க இவ்வுலகம் இல்லை, அப்படிலாம் ஒன்று இல்லை. ரெண்டுமே உனக்கு இருக்குது. இங்கே உட்காந்துக்கிற அத்தனை பேருக்கு இருக்குது. கேட்குறதுக்கு யாரும் எனக்கு தெரியாது. ஒரு கால் ஊனமுற்றவராக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, பரவாயில்ல. கை கால் ஊனமே இல்லை, கை கால் ஊனம் உங்கள் பொருளில் ஊனமே இல்லை, அது ஒரு மேட்ரே கிடையாது. கால் இல்லாமல் இருங்க தப்பு இல்லை, கை இல்லாமல் இருங்க தப்பு இல்லை, முதுகு தண்டு ஒன்றிருந்தால் தப்பு, கூண் குருடு செவிடு பேடு இருந்தால் மட்டும்தான் தப்பு. மற்றபடி தான் நீங்கள் அந்த லிஸ்ட்லேயே வரல. எந்த லிஸ்ட்டில்? குற்றமான ஒரு லிஸ்ட்டில் வரவே இல்லை. நீங்கள் விசேஷமானவர் தான். நீங்கள் யார் தான்? விசேஷமானவர் தான். ஜெயிச்சிரு, விசேஷமான உடம்பு வச்சுங்கிற, விசேஷமாக சிந்தி, எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்னு நினை. எப்படி தான் இருக்க போகிற நீ? நல்லா தான் இருப்ப. உன் வாழ்க்கை பூத்து குலுங்கும். உன் வாழ்க்கை பூத்து குலுங்கும். உனக்கு ஒரு டம்ளர் தண்ணி போதும், தாகத்தை தீர்த்துரும். நீ குடிக்கிற பழுது விசேஷமானது. நீ நினச்சிருக்க அது பிரியாணி தான் சூப்பர்ன்ட்டு. நோய்வாய்ப்பட்டேன்னா கஞ்சி குடினுவான். நோய்வாய்ப்பட்டு டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவான்? அதுவும் சுட கஞ்சி குடி, நொய்யா குடி, ஊக்கா கூட தொட்டுக்காத. தொடர்ந்து பேதி ஆகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது? காரம் கூட சாப்பிடக்கூடாது. பார்த்துக்க, எவ்வளோ விசேஷமானவன் நீ. உன்னை அவமதிக்கிற. உனக்கு யாருமே சொல்லித்தரல. கவனமாக இரு. உன்னுடைய எல்லா செயல்களும் கவனிக்க. இப்போ அதுக்குன்னு நீயே தேவையில்லாத குழப்பங்களெல்லாம் உருவாக்கிக்காத. இவங்களாம் சும்மா சட்டம் போட்டு வச்சு நிற்பானுங்க. அதை பார்க்கக்கூடாது, இதை பார்க்கக்கூடாது, ஆம்பளை அந்த பொம்பளை பார்க்கக்கூடாதுன்னுவான். நியாயமே கிடையாது. அதெல்லாம் அவனை பார்க்கக்கூடாது, பார்க்க தோணுதே. இப்படி வச்சோட போயிட்டு ஏன் அதானே இயல்பு. அதை செய்யாதுன்னுங்கிறான். இன்னத்தான் இப்படி புச்ச கூட இப்படி பார்க்குது. போதன்னு சொல்ல முடியுமா? யாருன்னா ரொம்பனா வேணா சொல்லுங்களாம். வேணா இப்படி யோசிச்சுக்கலாம். போகிறது எப்படி இருக்குதுன்னு தெரியலையே, சலுகு பொருளுக்கு சத்துக்குது. கொஞ்சம் வேகமாக முன்னாடி போய் பார்த்தா மூஞ்சி அசிங்கமாக இருக்கும். ஏயா அப்பாரு தேவையில்லாதெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சாப்பிடாதுன்ட்டுக்கிறான். நீங்கள் நல்லா சாப்பிடாத, நல்லா தூங்காத, நல்லா வாழாதுன்னே கற்றுக் கொடுக்குறான்னு. நான் சொல்கிறேன், நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா வாழ், வசதியாக இருக்கிறதுக்கு கற்றுக்கோ. நல்லா காரு பங்களாலாம் வாழணும்னு நினை. என்ன சொல்கிறது? நானும் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனும் நல்லா இருக்கணும். நம்ம ஒரு கார் வாங்கணும்னா, இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கார் வாங்கிட்டான், சந்தோஷப்படு. அவசரத்துக்கு ஏற்றி மாவான்ல, அட்லீஸ்ட் நம்மளை கேட்க மாட்டான்ல. ஆபத்துக்கு வாடா கொஞ்சம்ட்டு அதுக்குனாச்சும் சந்தோஷப்பட்டுலாமா இல்லையா? துக்கப்படுற தெரியாது போச்சு, நம்ம அந்த கார் வாங்கிக்கலாமே. ஏன் நல்லா நினை, நல்லா இருக்கட்டும்பா. எப்படி இருக்குன்னா, வண்டி வாங்கிட்டேடா அவங்களே சார் வெரி குட்டு, சந்தோஷப்படு. புல்லட் வாங்கிட்டான் ஒரு ஃப்ரெண்டு நித்யானந்தன் சொன்னோன்னே, வெரி குட்டு, இவ்வளோ சந்தோஷப்படுறேன். நானும் இவ்வளோ சந்தோஷப்படலையே, எனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. நம்மளால் ஒருத்தர் பைக் புல்லட் வாங்கி ஓட்டுறேன்னா நமக்கு எப்படி இருக்குது? ஏய் நீ நல்லா கம்பீரமாக இருக்கிறடா, உனக்கு சைக்கிள் நல்லா இல்லை, நீ புல்லட் வாங்கினா அவ்வளோ தான் கட்டி பிடிச்சினாரு. இப்போ இல்லை, அப்போது இந்த சிவா, பழைய சிவாவுக்கு அந்த மரியாதை இருந்தது. அப்போவே பை நேச்சர் இது. எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு எப்படி ஆயிடலாம். நீங்கள் வந்துடலாம்யா, என்ன பண்ணலாம்? அங்கே இருக்கலாமா, இங்கே வந்துடலாமா? அப்படிலாம் ஜெப்பாக முடியாது ராஜா, நிதானமாக தான் ஏறி வரணும். இல்லை சொல்லுது அப்படின்னா டமால் எகிரி குதிக்கிற இடம் கிடையாது. செல்லாம் வேற எங்கன்னா குத்திச்சுன்னா பாம்புக்கு பேர் குத்திரும் புசுக்குன்னு, ஜம்கும் ஆகிட்டு போகிற பாம்பு தள்ள வர விஷம் வச்சுக்குது பேர் பார்த்து. அதனால் என்ன செய்ய, கொஞ்சம் சந்தோஷமாக கூலிக்கு மாரடிக்காமல் எல்லா தொழிலும் செய். தொழிலில் எதுவும்னா இல்லை, சாராயம் விற்கிறது கூட தொழில் தான். என்ன சாராயம் விற்கிற? நல்ல சாராயம் விற்க, நல்ல சாராயம் விற்றுக்கியா? நீ ஏன் சாராயம் விற்கிற? மருந்துன்னு விற்றுக்கா? சார் நாட்டு சாருக்கு சார் இது மருந்து சொல்ல தெரியல உனக்கு. எங்கால வந்து டானிக்னே வித்தா இருப்பாரு சாருக்க, வித்துட்டாரு. அது சார் தான் அதெல்லாம், அது ஒரு தனி கலையா. 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டா தானே வந்துடும். எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டேன்னு வச்சிங்க, உன் மூளையே வேறு மாதிரி வேலை செய்யா, ஆட்டோமேட்டிக்காக நீ வசதி ஆகிடுவே. நீ இப்போது ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறோன்னாவே இரு, நல்லா அடிச்சு தரணும்னு நினச்சிட்டேன்னு எப்படி அடிப்ப? கூலி வச்சா எப்படி அடிப்ப? 50 ரூபா தான் தருவான் அந்த நாய், என்னத்தை சேர்த்து சரியா தடுவ, கரெக்டாக பிரிண்ட் ஆவான். அவன் கரெக்டாக அந்த கடை தான் பார்ப்பான். அவன் எதுவுமே யார்கிட்ட கொடுக்க போகிறான்?
அடுத்த ஆள்கிட்ட கொடுக்க போகிறான். அவன் பாப்பா எங்கடா கார் வச்ச, அதோ அந்த புறம்போக்கு கிட்ட தான் எவனா வருவான். இதண்ட செல்லாது, இதான் லாஜிக்கே. இவ்வளோ தான் லாஜிக்கே. செய்கிற வேலையை சரியாக செஞ்சினேன். 5 ரூபா கொடுத்தா 50 ரூபா கொடுத்தா என்ன சேர்த்து விசிட்டிங் கார்டும் சேர்த்துன்னு ஆயிடுச்சு. என்ன பண்ணான்? ஒழுங்காக செய்யணும். செஞ்சால் அந்த கார்டு என்ன ஆகும்? அவனை வேணால் காசு கம்மியாக கொடுத்துருக்கலாம். அடுத்தாள் என்ன பண்ணுவான்? இது கார்டு வீடியோ போதா இல்லையா? அப்போத்தான் நாங்கள் பேசும்போது கரெக்டாக பேசுகிறோம். ஒருத்தவங்கலாம் புரியாமல் போயிட்டான், வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டோம். இன்னொருத்தனுக்கு புரியும் இல்லை. என் நண்பர் ஒருத்தர் கேட்டார், இப்படிலாம் அசிங்கமாலாம் பேசுகிறீங்களே, யாருமே வராமல் போயிட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா 2-3 பேர் தான் உட்காந்துப்போம். இதோ இவர் வர உட்காந்துப்பாரு, நாங்கள் மட்டும் இப்படியே பேசிக்கிறீங்களே. நீங்கள்லாம் இப்படிலாம் நினச்சிருக்காதீங்க. பார்க்கவே பார்க்க கட்டிட்டு போகிறாரு. 200 வருஷம் பொறுத்து ஒருத்தன் பார்ப்பான் பாரு, அவனுக்கு பேசி வைக்கிறேன் போன்ட்டேன். யாருக்கு? என் அளவுக்கு சிந்திக்கிறதுக்கு எப்போ வரப்போறான் ஒருத்தன்? ஒரு 200 வருஷத்துக்கு அவமா சிந்திப்பான்ல. என் தாத்தா சிவவாக்கியர் அப்படி நினச்சிருந்தாருன்னா அந்த புக்கை எழுதி வச்சிருப்பானாயா? வள்ளுவன் அப்படி நினச்சிருந்தா எழுதி வச்சிருப்பானா? பின்னாடி சிவா வருவான், அவன் புரிஞ்சுப்பான். எவனோ ஒருத்தன் புரிஞ்சுப்பான்னு தானே எழுதி வச்சுட்டு போயிடறான். இல்லைன்னா எழுதியிருப்பானா? எவனுக்குமே புரியாதுடா இவனுங்களுக்கு ஏதோ வர நினச்சிருந்தா. அதுவும் அவன் வாழ்ந்த காலத்தில் ஜாதி தலைவிரிச்சு ஆன கட்டம், அவன் பேரே தெரியாத ஆக்கிட்டுக்கிறானுங்க. அப்படி இருந்து ஒரு மனுஷன் அங்கே ஒருத்தன் புக்கை எழுதி வச்சுட்டு போய்க்கிறான். எப்படியா இப்படி பூச்சின்னு ஓலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். தெளிவான உரை இல்லை, தெளிவான நூல் உரை எதனா வேற. அப்போ அவ்வளோ எழுதிக்கிறான்னா என்ன யோசிச்சிருப்பான்? ஐயோ இந்த மனித சமூகம் என்னைக்குன்னா ஒரு நாள் விழிப்படைஞ்சிடும். நம்மளை மாதிரி புரிதல் யாவனுக்குன்னா இல்லாமல் போயிடுச்சே. பின்னாடி வரவனுக்கு இந்த மாதிரி ஒரு புரிதல் ஏற்படணும். எல்லாரும் நாமளும் அப்படி தான் பேசுகிறோம். எல்லாம் நல்லா இருக்குப்பா, எப்படியே சவலை சௌக்கியமா சும்மா இப்படி ஆசீர்வதிக்கிறது இல்லை. அந்த குண்டு குண்டா சாமியாருங்களாம் இருப்பானுங்க, உள்ள வெறுப்பாக இருப்பாங்க. அங்கே ஒரு 4 பேர் குண்டா இருப்பான், பூச்சி தீத்து போட்டுருப்பான். இந்த பக்கம் 4 பேர் பிடிச்சி தள்ளுவான் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காமா. பார்த்துக்கிறியா? அந்த சாமியார்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு கழுத்தை பிடிச்சி தள்ளுவானுங்க. கடற்கன்னு ஓடி போய் நிற்கணும். என்னன்னே தெரியாது உனக்கு, அவன் அப்படின்னுவான். என்னன்னே நடந்ததுன்னே தெரியாது. அங்கே வெளியே இருப்பேன் எப்போ பார்த்தீங்கன்னா. பார்த்துக்கிறியா? சாமியார்கிட்ட அந்த பக்கம் ஒரு 4 பேர், இந்த பக்கம் 4 பேர் கொட கொடன்னு சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு கவுண்டு முடிஞ்ச நல்ல லட்சக்கணக்கில் நின்றுங்கிறானுங்கய்யா. என்ன பண்ணுறது? காலில் ஊற்றுக்க திருப்பதியில் ஜர்கண்டி பார்த்துக்கணும். அப்படியெல்லாம் சொல்ல ராஜா. நல்லா இருங்கோ, நல்லா வசதியாக வாழுங்க, இன்பமாக இருங்க. பொருள் நீங்கள் தான், வெளியே எங்கேயும் தேர்ந்துக்காதீங்க. மற்ற பொருள்லாம் தானாக வந்துடும். உங்களுக்கு பொருள் என்ன டேமேஜ் பீஸ் ஆகிடுச்சுன்னா அருள் இருந்தால் என்ன பண்ணுறோம்? அதை சரி பண்ணுறோம். அருள் இருந்தால் என்ன வந்துடும்? அறிவு வந்துடும். அறிவு வந்தால் என்ன வந்துடும்? பணிவு வந்துடும். பணிவு வந்தால் என்ன வந்துடும்? பண்பு வந்துடும். பண்பு வந்தால் என்ன வந்துடும்? அன்பு வந்துடும். தலைகிழவா அன்பு வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? பண்பு வந்துடும். பண்பு வந்தால் என்ன வந்துடும்? பணிவு வந்துடும். பணிவு வந்தால் என்ன வந்துடும்? அறிவு வந்துடும். அறிவு வந்தால் என்ன வந்துடும்?